தனது மகனை கந்துவட்டி கும்பல் காரில் கடத்திச் சென்றதாக பெண்மணி ஒருவர் காவல் நிலையத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் 10 நாட்களுக்கும் மேலாக அலைந்து வருகிறார். கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த சம்பவம் குறித்து முழு விவரங்களை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சிட்டந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் கொளஞ்சியம்மாள். இவரது மகன் ஜெயபால் என்பவரை கடந்த 10 நாட்களுக்கு முன்பு 10 பேர் கொண்ட கும்பல் வாயை பொத்தி காரில் கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் பதறிப்போன கொளஞ்சியம்மாள் வடபொன் பரப்பி காவல் நிலையத்திற்கு சென்று தனது மகனை கடத்திவிட்டதாக புகார் அளித்திருந்தார். அவரிடம் நடந்தது குறித்து போலீசார் விவரமாக கேட்டறிந்தனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மதியழகன் என்பவரிடம் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாகவும் அதற்கு வட்டி பணம் நிலுவையில் இருந்ததால் பணம் கொடுத்தவர் தன் மகனை கடத்திவிட்டதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்தார். என் மாவன் பேர் ஜெயபால். எங்கே தான் இருக்கிறன்னு தெரியல, சத்தானம் போச்சானு தெரியல. ஐயா 10 பேர் வந்தாங்க, காரில் வந்து தூக்கி போட்டுட்டு போட்டாங்க. எங்கே கொண்டு என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களும் தெரியல. ஐயா ஒரு 10 எரியுது, 10 நாள் நம்ம வள வச்சு தண்ணி காய்ச்சி குடிக்கல. ஐயா மூக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த மதியழகனிடம் தனக்கு சொந்தமான 1 ஏக்கர் விவசாய நிலத்தை அடமானம் வைத்து 5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறார் ஜெயபால். இதில் ஆரம்பத்திலேயே மதியழகன் 50,000 ரூபாயை வட்டியாக எடுத்துக்கொண்டு 4,50,000 ரூபாய் பணத்தை மட்டுமே கொடுத்தார். பணம் வாங்கிய சில மாதங்கள் வட்டி பணத்தை சரிவர கொடுத்து வந்துள்ள நிலையில் திடீரென ஜெயபாலின் மகனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. மகனுக்கு சிகிச்சை அளிப்பதன் காரணமாக வாங்கிய கடனை செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். அதே நேரம் மதியழகன் தனது அடியாட்களுடன் அடிக்கடி வீடு தேடி சென்று ஜெயபால் மற்றும் அவரது குடும்பத்தாரை ஆபாச வார்த்தைகளால் திட்டியிருக்கிறார். இந்நிலையில்தான் சமீபத்தில் காரில் 10 பேருடன் வந்த மதியழகன் ஜெயபாலை கடத்தியுள்ளார். இந்த சம்பவம் நடந்து 10 நாட்களான நிலையில் போலீசார் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறுகிறார் கொளஞ்சியம்மாள். இதுக்கு நான் காவல்துறைக்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த கம்ப்ளைண்ட் இவங்கெல்லாம் எடுக்கல. நான் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எஸ்பி ஹாஸ்பிட்டலையும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இது வரைக்கும் இந்த காவல்துறைங்கெல்லாம் யாரும் நடவடிக்கை எடுக்கல. ஐயா தனது மகன் உயிருடன் இருக்கிறானா இல்லையா என்ற சந்தேகத்திலேயே காலத்தை கழிப்பதாகவும் கந்துவட்டி கும்பலுக்கு பயந்து பிள்ளைக்குட்டிகளுடன் வீட்டை விட்டு வெளியேறி காட்டுக்குள் பதுங்கி வாழ்வதாகவும் கூறுகிறார். என் பிள்ளை என்ன ஏதோ தெரியல. அவரெல்லாம் 10 எரிது பெத்தவர். ஐயா இது வரைக்கும் தண்ணி குடிச்சனா எங்க சத்தனா எங்க பண்ணனு தெரியல. பையன் எங்க இருந்தாரு? என் பேரு என் மாமன் வீட்டில் தான் சாமி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். 7 மணிக்கு வந்தாங்க சார். 7 மணிக்கு வந்தாங்க. அப்படியே காரில் தூக்கி போட்டுக்கிட்டு போட்டானுவ. அவரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். இதனையடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற கொளஞ்சியம்மாள் மாயமான தனது மகனை கண்டுபிடித்து தருமாறும் கந்துவட்டி கொடுமையில் இருந்து காப்பாற்றுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார்.